இன்னைக்கு உதயநிதி மகன் இன்பநிதி வேற வந்துட்டார். போதாது குறைச்சிக்கு. ஏயா இது என்ன அரச பரம்பரையா? இது குடும்பம் தான் பரம்பரையா? இந்த கட்சியில் வரலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆட்சியில் வருவதற்கு மக்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின், திரு உதயநிதி, பிறகு இன்பநிதி வந்துட்டார். இன்னொரு அமைச்சர் சொல்றார், கேவலமா இருக்குது, இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று அடிமை சாஸ்திரத்தில் எழுதி கொடுத்துட்டார். அடிமை சாஸ்திரத்தில் எழுதி கொடுத்துட்டார். அந்த இன்பநிதி வந்தாலும் அவளுக்கு அதிகாரம் தான் முக்கியம், பதவி தான் முக்கியம். அப்படி பதவியில் இருக்கின்ற கட்சியில் இருக்கின்ற நிர்வாகிகள் தான் பெரும்பாலும் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அந்த கட்சியில் பாதி பேர் அண்ணா திமுக இருக்கிறான். திமுகவில் இருக்கின்ற பாதி பேர் அண்ணா திமுக. 8 அமைச்சர் அண்ணா திமுக கட்சி சேர்ந்தவங்க அங்க இருக்கிறாங்க. ஆள் இல்லை, திமுகவில் ஆள் இல்லை. எங்கிருந்து போனவங்க தான் அங்கே அமைச்சர் ஆகிட்டாங்க. இங்க எல்லாம் யாரெல்லாம் நீக்கப்பட்டமோ ஒதுக்கப்பட்டமோ அங்க போய் அடைக்கலாகி வந்துடுறாங்க. செல்லாத நோட்டுக்கு எங்காச்சும் வேல்யூ உண்டா? அப்படி செல்லாத ஓட்டு தூக்கி எறியப்பட்டவரெல்லாம் அங்க தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் 19 பேர் அண்ணா திமுகவிலிருந்து போனவங்களுக்கு அங்க எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்க. சொல்லிட்டார், பலிக்கும். எங்க ஆள் இல்லைங்க, அண்ணா திமுக ஓரம் கட்டப்பட்டவங்க ஒதுக்கப்பட்டவங்க அங்க போய் சீட்டு வாங்கி நிக்கிறாங்க. அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி. கழுத தெரிஞ்சு கட்டர்பான கதையா திமுக வந்துட்டது. இன்னைக்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. அந்த செல்வாக்கு இழந்ததுனால இன்றைக்கு நம்ம அரசு பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுன்னு சொல்லி 4 ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தினேன். செய்யல. இப்போ வேற வழி இல்லாமல் இளைஞர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு வேக வேகமாக ஒரு 10 லட்சம் பேருக்கு இளைஞர்களுக்கு கல்லூரியில் படிக்கிற இளைஞர்களுக்கு அவர்களுக்கு தான் ஓட்டு இருக்குது. +1 +2 படிக்கிற மாணவர்களுக்கு வாக்கு கிடையாது. யாருக்கு வாக்கு இருக்குதோ அவர்களுக்கு இந்த லேப்டாப் கொடுப்பதாக அறிவிக்கப்பட்டு 10 லட்சம் பேருக்கு கொடுப்பதாக இன்றைக்கு தினம் ஒரு 3 லட்சம் பேர் கொடுத்துருக்குறாங்க. தரமில்லாத லேப்டாப் அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இது தவறு இருக்கும் பட்சத்தில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும்.